வீவர்ஸ், இது உங்கள் தெய்வீக பரிகாரங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துலாம் லக்னக்காரர்களுக்கான வாழ்க்கை துணை திருமணத்திற்கு அப்புறமான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். துலாம் லக்னத்திற்கு 7ஆம் வீடாக வருவது மேஷம். மேசத்தில் செவ்வாய் ஆட்சி. செவ்வாய் என்றாலே முன்கோபம், அதிகமாக கோவப்படுறது, டாமினேட் பண்ணுறது, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். இதே கேரக்டர் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் கண்டிப்பாக இருக்கும். இதனால் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்து போய் வாழ்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்களோட திருமண வாழ்க்கைக்கு. திருமணத்துக்கு பிறகு உங்களோட குடும்ப பொறுப்புகளை உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. எல்லா பொறுப்பையும் நம்மளையே பார்க்கணும், நம்மளோட வாழ்க்கை துணையும் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக திருமணத்துக்கு பின்னாடி உங்களோட வேலையாக இருந்தால் வேலை மாறும், தொழிலாக இருந்தால் தொழில் மாறும், இடமாக இருந்தால் இடம் மாறும். தொழில், வேலை, இடம், ஊர் எல்லாமே உங்களுக்கு திருமணத்திற்கு அப்புறம் கண்டிப்பாக மாறும். இது நிச்சயம். துலாம் லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கேது, அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் கேது எந்த ராசியில் இருக்காரோ அந்த கட்டத்தோட திசையில் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை நிச்சயமாக அமைவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை துணையோட நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் 90% இருக்கிறது. துலாம் லக்னக்காரர்கள் காதல் திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே நீங்கள் காதல் திருமணம் செஞ்சாலுமே அந்த வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக அமையாகுது. காதல் செய்யும்போது உங்களுக்கு நல்லா இருந்தது, திருமணத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகலை, கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணால் தான் லைஃப் இதுக்கு மேலே ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தான் நீங்கள் போவீங்க. அதனால நீங்கள் எப்பயுமே காதல் திருமணத்தை தவிர்க்கிறது நல்லது. அரேஞ்ச் மேரேஜ் இஸ் பெஸ்ட். உங்களோட வாழ்க்கை துணை கொஞ்சம் முரண்பட்ட கேரக்டர்னால உங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றிக்கான ரகசியமாக இருக்கும். குழந்தை பிறப்பதில் உங்களுக்கு எப்பயுமே தடைகள், தாமதம் இருக்கும். 2வது குழந்தை பிறந்து இறக்கிறது அல்லது கருவிலேயே கலைந்து போவது, இந்த மாதிரியாக நடப்பது இயற்கையாகவே உங்களுக்கு உங்களோட ஜாதக அமைப்புக்கு இருக்கும். அதனால் குழந்தை பெற்றுக்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. முதல் குழந்தையை சீக்கிரம் பெற்றுக்கிறது நல்லது. உங்களோட துணையை நீங்கள் அதாவது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், அவங்க உங்களை டாமினேட் பண்ணாலும் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று, கண்டிப்பாக லவ் மேரேஜாக இருக்கக்கூடாது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜாதகத்தில் நல்லா ஆராய்ஞ்சு நல்லா பொருத்தமாக இருக்க மாதிரியான ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தான் துலாம் லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு திருமண வாழ்க்கையோட நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா இருதார வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம். திருமணத்துக்கு அப்புறமுமே உங்களோட வாழ்க்கை துணை ஒரு 2 மனநிலையோடு தான் உங்களோட வாழ்வாங்க. எப்படின்னா, உன்னோட என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும். இல்லையா, காலையில் சண்டை போடுவாங்க, சாயங்காலம் வேணாம்பாங்க, டைவர்ஸ் வாங்குவோம்பாங்க, அதுக்கப்புறம் இல்லை டைவர்ஸ் வேணாம்பாங்க. இது மாதிரி உங்களை யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களோட வாழுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட, ஒரு டபுள் மைண்டோடய தான் உங்களோட திருமண வாழ்க்கை மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி துலாம் லக்னக்காரர்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டில் இருக்க ஏதாவது முக்கியமான பொறுப்பான வேலையை நீங்கள் கையில் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா, துலாம் லக்னக்காரர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் வேலை மாறும், தொழில் மாறும், உறவுகளுடனான வாழ்க்கை முறை மாறும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிடுவீங்க, சொந்த ஊரில் இருக்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை முறை திருமணத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் திருமணத்துக்கு பின்னாடி இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. துலாம் லக்னக்காரர்கள் அதிக கடவுள் பக்தி இல்லாதவங்களாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் அதிக அளவில் நீங்கள் கோயில் ஸ்தலங்கள், இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிற மாதிரி இடங்களுக்கு அதிகமாக போவீங்க. கோயில் போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அலைஞ்சிட்டே இருப்பீங்க. நிறைய கோயில் ஸ்தலங்கள் போகிற அமைப்பு உங்கள் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கும். ஸோ உங்கள் திருமண துணையை நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் சுதாரிப்பாக இருக்கணும். விட்டு கொடுத்து போய் வாழ்கிறதுனால உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.